இலக்கணம் வகுத்து வாழ்ந்திருந்தனர். தமிழர் வாழ்வை அகவாழ்வு புறவாழ்வு என இரண்டாக இலக்கணம் வகுத்து மோகனே வாழ்ந்தனர். தூக்கம் வருது, தூங்கலாமா? டே கர்ணா, ஒண்ணுமே படிக்கலடா, சத்தியமா ஃபெயில் ஆயிடுவோம். கொஞ்சமாச்சும் படிச்சுட்டு தூங்கலாம்டா. நார்மல் எக்ஸாமா இருந்தா கூட பரவாயில்ல, ஃபைனல் எக்ஸாம்டா, படிடா ஒழுங்கா. சரிடா. இலக்கியங்கள் இக்காலத்தில் பெரிதும் வளர்ச்சியுற்றன. அக்கால மக்களின் வளர்ச்சி பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் டேய் டேய் கர்ணா, எழுந்துடுறா, படிக்கணும்டா. டேய் டேய் படிடா, எழுந்துடுறா. அடப்போடா, நானாச்சும் படிக்கிறேன். நூற்றாண்டு காலப்பகுதியில் தமிழ்நாட்டில் அரசியல், மதம், கல்வி போன்ற தளங்களில் பலவிதமான மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. இக்காலத்தில் கணாவரம் என்னும் நூலானது கோர்க்கப்பட்டுள்ளது. டே கர்ணா, எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதுற. நான் சரியாவே எழுதுறடா, படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. டேய் எனக்கெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுடா, நான் எல்லாம் நல்லா எழுதிட்டேன். டேய் கதை தானே சொல்கிறேன். டேய் நான் 5 சப்ஜெக்ட்டுமே நல்லா எழுதிட்டேன்டா. வர்றேன்னு சொன்னா கேட்குறியா? எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருக்கேன். டேய் வேண்டா, எக்ஸாம் ரிசல்ட் வந்துக்கிட்டே, மார்க் என்னன்னு பார்த்து சொல்லேன். இந்த ஆள் டிக்கெட்டு. உன் ஆளோட டிக்கெட் எனக்கு எதுக்குடா, நம்பர் மட்டும் கொடு போதும். டேய் மோகனு, 5 சப்ஜெக்ட்லையுமே 35, மொத்தமாக 175, ஜஸ்ட் பாஸு. மூஞ்சிக்கு அவ்வளோதான். விழுந்து விழுந்து படித்த நமக்கே 35 ஜஸ்ட் பாஸ்னா, அப்போது தூங்கிட்டு இருந்த இவனோட கதை. டே கர்ணா, நீ 100. அடே பரவாயில்ல, 175, ஒரு வெறும் 100 தான். டே அவன் 3 சப்ஜெக்ட்ல 100, 2 சப்ஜெக்ட்ல 90, மொத்தம் 480. கர்ணா நீ கொண்டாடு. படித்தது ஃபுல்லாக நான், மார்க் மட்டும் அவனுக்கா? வீட்டில் உட்காந்து தனியாக படிச்சியோ? டேய் நான் எங்கடா படித்தேன்? நீ எழுப்பி விட்ட, நான் உட்காந்து படித்தேன். எழுப்பி விட்டேன், நீ எழுந்திச்சியா? படிச்சியா? கதை அடிச்சிருக்கான்.